ஹலோ, ஒரு நிமிடம். இன்றைய தியானம். ஒரு பணக்கார குடும்பத்தினரிடம் அவர்களுக்கு நெருக்கமான உறவினர்கள் உதவி கேட்டு வந்தனர். ஆண்டவர் அக்குடும்பத்தினருக்கு ஏராளமான ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை தந்திருந்தபடியால் அவர்கள் தங்களால் முடிந்ததை அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்தனர். அடுத்து ஏழை நண்பர்கள் வந்தனர். பின்பு ஆலயத்திற்கும் அனாதை விடுதிகளுக்கும் நன்கொடை கேட்டு சிலர் வந்தனர். எல்லோருக்கும் முகம் சுளிக்காமல் அந்த பணக்கார குடும்பத்தார் உதவி வந்தார்கள். இப்படியே கொஞ்ச காலம் கடந்து சென்றது. அங்கே அவர்களிடம் போனால் நிச்சயம் உதவி கிடைக்கும் என நினைத்து சம்பந்தமில்லாத பலரும் நேரம் காலம் தெரியாமல் அவர்கள் வீட்டிற்கு முன் குவிய ஆரம்பித்து விட்டனர். இது அந்த குடும்பத்தினருக்கு மிகவும் எரிச்சலை ஏற்படுத்தியது. இப்போதோ அவர்கள் தங்களிடம் உதவி கேட்டு வந்தவர்கள் மீது கோபப்பட்டு ஒன்றும் அவர்களுக்கு கொடாமல் திருப்பி அனுப்பிவிட்டனர். ஒரு நாள் வசதியுள்ள வீட்டு எஜமானி ஜெபம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது மெதுவான குரலில் தேவன் தன் மனதில் பேசும் சத்தத்தை கேட்டார்கள். என் அன்பு மகளே, பட்டுப்போன மரத்தை தேடி பறவைகள் செல்வதில்லை. காய்த்த மரங்களைத்தானே அவை நாடும். உன்னையோ நான் கனிதரு மரமாய் வைத்திருக்கிறேன். நீ மிகுதியான கனி கொடுப்பாயானால் இன்னும் உன்னை நான் ஆசிர்வதிக்க காத்திருக்கிறேன் என்றது அக்குரல். இது அந்த பெண்மணியை சற்றே சிந்திக்க வைத்தது. உடனே கண்ணீர் வடித்து தன் தவறுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்டார். அக்குடும்பத்தினர் மீண்டும் தன்னிடம் வருவோருக்கு முடிந்த மட்டும் இல்லை என்று கூறாமல் தான தர்மம் செய்ய துவக்கினர். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எப்போது மற்றவர்களுக்கு கனிதரும் செடியாய் இருங்கள். உங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை இல்லாதோருக்கும் பசித்தோருக்கும் பகிர்ந்து கொடுங்கள். நியாயமாக உதவி கேட்டு வருபவர்களிடம் எரிச்சல் படாதீர்கள். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் கூறும் ஆலோசனைக்கு செவி கொடுப்போமா?